ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் ஐயா வைகுண்ட அவதாரபதி திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் நினைப்பேன், கடற்கரையிலேருந்து இந்த மண்டபமோ கோயில் மாதிரி இருக்கிறது போகணுன்னு இவ்வளோ காலங்கள் ஆகிடுச்சு. பட் போனது கிடையாது. இந்த வாட்டி கொஞ்சம் தரிசனம் சீக்கிரமாக முடிஞ்சனால டைம் இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் முக்கியமாக நல்லா இருந்துச்சு. சொல்லிவிட்டு விசிட் பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 10 மினிட்ஸ் தான் கடற்கரை பாருங்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வாக் பண்ணிவிட்டு வந்தேன். நீங்கள் வந்துடலாம். அவ்வளோ அமைதியாக மனநிறைவாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். கூட்டம் இல்லாதனால கூட கொஞ்சம்தான் எங்களுக்கு அவ்வளோ வைபாக ஃபீல் பண்ணேன். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஐயா வைகுண்டர் பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு ரொம்ப டீப்பாக தெரியாது. சொல்லிவிட்டு சரி உள்ளே போய் கும்பிட்டோங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னனால சரி மூலவரையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மூலவர் ஒரு சேர் வச்சு மத்தியில் வேல் மாதிரி வச்சு வஸ்திரம் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. திருச்செந்தூர் போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பிரகாரம் சுற்றி வரும்போது இந்த கல் இருந்துச்சு, சந்தன வெல்றதுக்கு தான். இன்ஃபர்மேஷன் போர்டு கூட இருந்துச்சு. வெள்ளி ஞாயிறு தினங்களில் அன்னதானம் நடைபெற்று வருகிறதுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3 பொழுதும் அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த கோயில் காலை 6 மணி முதல் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த அலை சத்தத்தோட சூப்பராக இருக்குது. See you, bye.